ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் பேலஸ் பற்றி தான். நாங்கள் போயிருந்த ட்ரிப்பை பற்றி நான் பார்க்க போகிறோம். மே 6 தான் நாங்கள் கிளம்புனோம். 5:15க்கெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங்க்கு இட்லி, பணியாரம், தக்காளி குருமா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி லஞ்சுக்கு தக்காளி சாதம், தயிர் சாதம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் 4-5 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டே மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாங்கிறதுனால நாங்கள் அதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். மார்னிங் 5:15க்கெல்லாம் கிளம்புனதுனால 11:30க்கெல்லாம் நாங்கள் அங்கே மைசூர் ரீச் ஆகிட்டோம். லஞ்ச் முன்னாடியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் போனோம். ஈவினிங் நாங்கள் மைசூர் பேலஸ் போயிருந்தோம். ஈவினிங் போனால் தான் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அது போக வெளியே லைட்டிங் நல்லாயிருக்கும். 7 o'clock மேலே போடுறாங்க. அதுக்காக நாங்கள் ஈவினிங்காக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு பேலஸ் போயிருந்தோம். பார்க்கிங் பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் போனது வெட்னஸ்டே. ஆனாலும் அந்தன்னைக்கும் பார்க்கிங் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. உள்ள ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா மே மந்த் ஹாலிடேஸுங்கிறதுனால நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறோம், போட்டிங் போகிறோம்னா ஜாலியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பேலஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் அவங்களோட வரலாறு, அங்கே எப்படி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் கட்டியிருக்காங்கங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைகளுக்கு நம்ம காட்ட முடியும். பாருங்கள், ஒரு இடமும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ நூற்றாண்டு ஆயிடுச்சு, ஆனாலும் அதில் கொஞ்சம் கூட ஒரு அழுக்கோ வேறு எதுவுமே பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கங்கே நம்ம உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம இந்த மாதிரி பில்லர்ஸு, உள்ளே இருக்கிற தர்பார் ஹால், இது எதுலேயுமே நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம அந்த ஓரமாக நின்று தான் பார்த்துக்கணும். அப்புறம் அங்கங்கே யார் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த மன்னர்கள், அவங்களோட ஜென்ரேஷன்ஸ், அவங்களோட நேம் எல்லாமே ஃபோட்டோஸோடு வச்சுருக்காங்க. இப்போ எத்தனாவது ஜென்ரேஷன் மன்னர் இருக்கார் ப்ரெசண்ட்டில், அது வரைக்கும் ஒரு ஹால் ஃபுல்லாகவே அவங்க ஃபோட்டோஸ் வித் நேம்ஸோடு வச்சுருக்காங்க. நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெயிண்டிங்காக பண்ணி ஒரு ஹால் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம அது அப்போ எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நம்ம அதை சுற்றி வெளியே வரப்போ முற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் பழைய காலத்து வீட்டில் அந்த மாதிரி சுற்றியும் பேலஸ்க்கு நடுவில் ஒரு முற்றம் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. பேலஸ் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ் விட தசரா டைமில் தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய டான்ஸ் ஷோஸ், அப்புறம் மன்னர்கள்லாம் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் அவங்கள எல்லாமே. 10 டேஸுமே தசரா ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே தர்பார் ஹால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், தர்பார் ஹால் இப்படி எப்படி பேசியிருப்பாங்க என்னங்கிறது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரசர் வேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. உடையார் ஃபேமிலி தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் எதுவும் பேலஸ் இல்லை. சரி, அதனால் குட்டீஸ்க்கு நம்ம அதுவும் எப்படி இருக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மைசூர் சூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்த அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நம்ம போன இடத்துக்கே போய் ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் பேலஸ் மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகலான்ட்டு நாங்கள் ஹில் ஸ்டேஷன் நாங்கள் வேண்டான்னு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ரிட்டன் திரும்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா தசரா டைமில் யூஸ் பண்ணுற யானைகளை அலங்காரம் பண்ணுற எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி கிளம்பி வெளியே வந்துட்டோம். செப்பல் நம்ம வெளியவே ஸ்டாண்டில் வச்சிடணும். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பேலஸ்க்குள்ளே. மைசூர்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது பேலஸ் தான். நீங்கள் யார் போனாலும் முதல்ல பேலஸ் போங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதோட பிரம்மாண்டத்தை.